எப்ப பார்த்தாலும் ஃபோன் யூஸ் பண்றது போர் அடிக்குது, வேற எதனா டிஃப்ரெண்டா பண்ணலாம்னு சொல்லிட்டு சரி ஓகே புத்தகம் படிப்போம்னு சொல்லிட்டு என்னுடைய ரேக்லாம் தேடி பார்த்தேன். அப்படி தேடும் போது என்கிட்ட இருக்கிறது இன்ஜினியரிங் புக். அதே படிப்பான். நான் காலேஜ் டைம்ல அதெல்லாம் படிச்சது இல்லை. சரி ஓகே வேற எதனா இன்டர்நெட்ல இருக்கா டிஃப்ரெண்டான்னு சொல்லிட்டு தேடி பார்க்கும்போது என் கண்ணில் ஒரு புக் பட்டுச்சு. அதுதான் ஹிஸ்டரியிலே மோஸ்ட் டேஞ்சரஸ் புக்குன்னு சொல்ற த கிராண்ட் கிரிமோயர், அதாவது மரணத்தோட புத்தகம். மரணத்தோட புத்தகமா? அப்படி ஒரு புத்தகம் இருக்கா? சரி அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அதை பத்தி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணேன். அப்படி ரிசர்ச் பண்ணும்போது இந்த புத்தகத்தை மனுஷனோட தோல்ல செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த புத்தகத்துல இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரத்தத்தால் எழுதிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கேன்னு சொல்லிட்டு இன்னும் ரிசர்ச் பண்ணும்போது இந்த புத்தகம் ஹிஸ்டரியில இருந்து மறைஞ்சு போயிருக்கு. அது மட்டும் இல்லாம இதை யாரோ யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த யூஸ் பண்ணவனும் எதையோ பார்த்துட்டு ஐயோ எனக்கு இந்த புத்தகமே வேணாம்னு சொல்லிட்டு எரிக்க ட்ரை பண்ணியிருக்கான். அப்படி எரிக்க ட்ரை பண்ணும்போது அது எரியலை. அப்பா இது வேணவே வேணாம், எதுவும் சர்ச்சில் கொடுத்துருன்னு சொல்லிட்டு சர்ச்சில் கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் தான் அந்த புத்தகம் மறைஞ்சு போயிருக்கு. இந்த புத்தகத்தை ஏன் மறைச்சாங்க, லாஸ்ட்டா யூஸ் பண்ணுவேன் அப்படி என்னத்தை பார்த்து அதை எரிக்க ட்ரை பண்ணா அப்படின்றத பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் தான் அஜிரன். வெல்கம் டு மர்மமான உலகம். இந்த கதையை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த புத்தகம் எப்படி உருவாச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும்ல. இந்த புத்தகம் 16ஆம் நூற்றாண்டுல தான் உருவாக்கியிருக்காங்க. சில சயின்டிஸ்ட்லாம் ஒரு கியூரியாசிட்டி, இந்த அமானுஷ்யம், மாந்திரிகம், மந்திரம் இதெல்லாம் உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு அதை ரிசர்ச் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணும்போது பல பேரை பார்த்திருக்காங்க. இந்த மாந்திரிகம்லாம் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி பல பேரை பார்த்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்கு ஒரு டவுட், இதுவெல்லாம் உண்மையா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால கிட்டத்தட்ட 10 வருஷமா இதை ரிசர்ச் பண்ணி நிறைய இடத்துக்கு போயிட்டு அவங்க படிக்கிற மந்திரத்தை படிச்சு அதை யூஸ் பண்ணி ஒரு கட்டத்துக்கு மேல இது உண்மைதான் சொல்லிட்டு அவங்க நம்பி உருவாக்கின புக்கு தான் த கிராண்ட் கிரிமோயர். இந்த புத்தகத்தை உருவாக்கின அவங்க இது ஒர்க் ஆகும் நம்பி தான் உருவாக்கி இருக்காங்க. அப்படி என்னதான் இருக்கு இந்த புத்தகத்துலன்றத நான் ஒன்னொன்னா சொல்றேன். ஃபர்ஸ்ட் தீய ஆவியெல்லாம் இருக்குல்ல, அதை அழிக்கிற சடங்குகள் இருக்கு. இப்ப சடங்குகளா செய்வாங்கல்ல, அதான் மந்திரம்லாம் பண்ணுவாங்கல்ல. அப்ப மந்திரம் போடும்போது தரையில போடுவாங்கல்ல ஒரு வட்டம், அந்த வட்டத்தை பத்தி டீட்டெயிலா இதுல வரைஞ்சு வச்சிருக்காங்க. இந்த புத்தகம் லத்தீன் மொழியில தான் இருக்கு. சோ அதனால இதுல இருக்கிற எல்லா மந்திரமும் லத்தீன் மொழியில தான் அதை எழுதி வச்சிருக்காங்க. சோ எப்படி நம்ம பிரார்த்தனை பண்ணணும், எப்படி சடங்கு பண்ணணும்னு சொல்லிட்டு டீட்டெயிலா இந்த புத்தகத்துல எழுதி வச்சிருக்காங்க. முக்கியமான விஷயம் பாதுகாப்பு. சோ அதை பத்தி இந்த புத்தகத்துல டீட்டெயிலா எழுதிருக்காங்க. ஏன்னா நம்ம என்ன ஒரு மந்திரம் படிச்சு என்ன ஒரு ஆத்மா வந்துச்சு அப்படின்னா அதுகிட்ட இருந்து தன்னை தற்காத்துக்கிறதுக்கான சில மந்திரங்களும் அதுல இருந்திருக்கு. இது மட்டும் இல்ல, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அதுல இருந்துச்சு. என்ன அப்படின்னா செல்வங்களை பத்தி மந்திரங்கள், அப்புறம் புதையல், இப்ப கோல்டு அந்த மாதிரி புதையல்லாம் அந்த காலத்துல சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி புதையல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான மந்திரங்கள் இதுல இருக்குன்னு சொல்லிட்டு போட்டுருந்துச்சு. இதை பார்த்த உடனே எனக்கு ஒரு கியூரியாசிட்டி, சரி அப்படி என்னப்பா புத்தகம், நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் நமக்கு என்ன புதையல் கிடைக்குமான்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை பத்தி தேடும் போது இது இன்டர்நெட்ல இருந்துச்சு. சரி இது ஓபன் பண்ணி படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி இந்த புக்கை யூஸ் பண்ணி ஒருத்தன் தான் இல்லையா, அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி ரிசர்ச் பண்ண அவனை தேடி போய் அவனோட கதையை படிச்சேன். அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத இப்ப சொல்றேன். முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது ஏதோ ஒரு கற்பனையான கதையோ இந்த புத்தகம் ஒரு ஃபேக்கோ அப்படின்றது மட்டும் நீங்க நினைச்சிடாதீங்க. இந்த புக்கோட காப்பி இன்னைக்கு வரைக்கும் இன்டர்நெட்ல இருக்கு. ஸோ இந்த கதை முழுக்க முழுக்க உண்மையான விஷயம். இந்த புத்தகமும் உண்மையான விஷயம் தான். பிரான்ஸ்ல 1887 ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருக்கான். அவனுடைய பேர் தான் எட்வர்ட் மோரோ. அவன் தான் இந்த புத்தகத்தை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கான். ஃபர்ஸ்ட் அவனை பத்தி தெரிஞ்சுப்போம். அவனுடைய வேலை என்ன அப்படின்னா இந்த பழைய புத்தகங்கள், இந்த சர்ச்லாம் இருக்குல்ல, அவங்க யூஸ் பண்ற பொருட்களை வாங்குறது, இந்த மாதிரி பழமையான பொருட்களை கலெக்ட் பண்றதுதான் அவனுடைய வேலையே. ஒரு நாள் ஒரு பழமையான ஒரு ஃபாதரியார், அதாவது சர்ச் ஃபாதரியார் இருப்பார்ல, அவரோட வீடு ஏலத்துக்கு வருது. அந்த வீட்டுல இருக்கிற எல்லா பொருளும் வித்துட்டு இருக்காங்க. இவனை சரி ஓகே போய் வாங்கலாம்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது நிறைய பொருள் சேல் ஆயிட்டு இருந்துச்சு. அங்க ஒரு வித்தியாசமா ஒரு பாக்ஸ் மட்டும் இருந்துச்சு. அந்த பாக்ஸ் ஒரு சிலுவை இருந்துச்சு. அதை மட்டும் யாருமே வாங்கல. அது வேற ரெட் கலர் இருந்ததால ஒரு நெகட்டிவ் வைபா சொல்லிட்டு யாருமே அது இன்ட்ரெஸ்ட் காட்டல. ஆனா இவனுக்கு தான் டிஃப்ரெண்டான பொருள் வாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால என்ன பண்ணான் அப்படின்னா அது ஏலத்துக்கு வாங்கிக்கின்னு வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு அது பார்க்கும்போது அந்த பாக்ஸ் இருக்குல்ல, அது மேலேயே போட்டிருக்கு என்ன அப்படின்னா இந்த பாக்ஸ் திறக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இவனுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகல. அப்படி என்னடா பெரிய விஷயம் இருக்கு போன்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளதான் இந்த உலகத்தோட டேஞ்சரஸ் புக்குன்னு சொல்ல போற த கிராண்ட் கிரிமோயர் அப்படின்ற புத்தகம் இருக்கு. அது பார்க்கும்போது மாட்டோட தோல்ல தான் செஞ்சிருப்பாங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அது ஏதோ மாட்டோட தோல்ல தான் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும்ல இது மனுஷனோட தோல்ல செஞ்சிருக்காங்க அப்படின்னு.
ஸோ அதை பார்த்த உடனே அதை எடுத்து கையில வச்சுக்கணும். கீழே ஒரு எச்சரிக்கை இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, இந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்கிறவன் வந்து ஃபுல்லா படிச்சு முடிக்கணும், பாதியில நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுல ஒரு வார்னிங்கும் போட்டிருக்கு. அவன் அதெல்லாம் பெருசா வரி பண்ணல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு திறந்து ஓபன் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்றான். அது உட்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது அவனுக்கு போர் அடிச்சிச்சு. சரி ஓகே அப்புறம் படிக்கலாம். அது இல்லாம அதுல மெயினா போட்டது எப்படின்னா, இது 12 மணிக்கு தான் இதை படிக்கணும், அதாவது இந்த சடங்குலாம் வந்து 12 மணிக்கு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டதால சரி ஓகே இது என்ன அவ்வளவு பெரிய பயங்கரமான புக்கா, சரி நைட் 12 மணிக்கு உட்காந்து படிப்புன்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை மூடி வச்சுட்டு அவனோட வேலையை பார்த்து போயிட்டான். கரெக்டா நைட் 12 மணிக்கும் அந்த புக்கை ஓபன் பண்ணி அகைன் இவன் படிக்க ஸ்டார்ட் பண்றான். ஃபர்ஸ்ட் ஒரு சில பக்கத்துல வந்து மந்திர வார்த்தைகளும், அப்புறம் நான் ஆல்ரெடி சொன்னல அந்த மந்திர வட்டங்களும், அந்த மாதிரி எல்லா விஷயமும் இருக்கு. அதை ஒன்னொன்னா படிச்சுக்கிட்டு இருக்கான். மெயினா வந்து அந்த மந்திர வட்டத்தை சுத்தி ஒரு 7 மெழுகுவத்தி ஏற்றி வச்சுட்டு தான் அந்த மந்திரம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சில மந்திரங்கள் இருக்கு. அது உட்காந்து இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அந்த புத்தகத்தோட கடைசி பேஜ்ல இந்த மந்திரத்தை வந்து 3 வாட்டி சொல்லணும்னு ஒரு மந்திரம் இருக்கு. இவன் விளையாட்டுத்தனமா அதை 3 வாட்டி சொல்லிட்டான். சொல்லிட்டு பார்த்தா அவனை சுத்தி எதுவுமே இல்லை, நார்மலா தான் இருந்துச்சு. அப்போதைக்கு எதுவுமே ஆகல. சரி ஓகே இதெல்லாம் ஃபேக் போல அப்படின்னு சொல்லிட்டு இதை விட்டுட்டு போய் அவன் படுத்து தூங்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டான். ஆனா கரெக்டா 3 மணி இருக்கும், அவனோட மொட்டை மாடியில யாரோ ஒரு நடக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் வந்து அவன் உணர்ந்திருக்கான். ஏன்னா கற்பனையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டான். மறுநாள் நல்லா தூங்கி காலைல ஏந்துக்கிறான். சரி ஓகே அந்த புத்தகத்தை போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அவன் வச்ச இடத்துல அந்த புத்தகம் இல்லை, வேற ஒரு இடத்துல அந்த புத்தகம் மூவ் ஆயிருக்கு. இவனுக்கு இது ஒரு சந்தேகம் ஆயிடுச்சு. ஏன்னா அவனுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நைட் எங்க உட்காந்து மந்திரம் படிச்சானோ அந்த இடத்துல தான் புக்கை வச்சான். பட் ஆனா அது அங்க இல்லாம இன்னொரு இடத்துல இருந்துச்சு. ஏதோ ஒரு தூக்க கலக்கத்துல இங்க இருந்து எதுவுமே அங்க வச்சுட்டு போல அப்படின்னு சொல்லிட்டு இது பெருசா எடுத்துக்காம அவன் அங்க இருந்து கிளம்பிட்டான். இது நடந்து கரெக்டா 3 நாட்களுக்கு அப்புறம் அவன் வளர்த்துட்டு இருக்கான் ஒரு நாய். அந்த நாய் வந்து அந்த புத்தகத்தை பார்த்து கொலைக்கிறதும் ஏதோ பயந்து போன ஒரு ரியாக்ஷனும் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் பண்ணாம அங்கிருந்து கொலைச்சிட்டு அந்த நாயும் வெளியே ஓடிடுது. இது இப்படி நடக்க அன்னைக்கு நைட்டும் வருது. அன்னைக்கு நைட் வந்து அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். நைட் ஒரு 12ல இருந்து ஒரு 1 மணி இருக்கும். அந்த டைம்ல அவன் காது கிட்ட வந்து ஏதோ ஒரு மந்திரம் சொல்ற மாதிரி சில சவுண்ட் வந்து அவனுக்கு கேக்குது. நல்லா கூர்ந்து கவனிக்கும் போதுதான் அது லத்தீன் மொழியில சொல்ற மந்திரன்றது அவனுக்கு புரியுது. பயந்து போனவன் சடனா திரும்பி பாக்குறான். திரும்பி பார்த்தா அங்க யாருமே இல்ல. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டென்ஷனா, இந்த தேவையில்லாம இந்த புத்தகத்தால் தான் இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரு அன்னைக்கு தூக்கமே கலந்து போச்சு. அதுக்கப்புறம் சில நாட்களுக்கு வந்து அவனுக்கு தூக்கமே இல்லை. இதை நினைச்சு அவன் மைண்ட்ல அதே ஓடிக்கிட்டு இருக்கு. எதனா தேவையில்லாம கலப்பி விட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போனாம சில நாட்களுக்கு அவன் தூங்கவே இல்லை. ஒரு நாள் அது மாதிரி தான் கண்ணாடி போய் பார்க்கும்போது அவன் பின்னாடி ஏதோ கருப்பு கலர் நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கு. திரும்பி பார்த்தா எதுவுமே இல்லை. இது அவனுக்கு ரொம்ப பயத்தை ஏற்படுத்திருச்சு. அதனாலயே எப்பா இந்த புத்தகமே வேணாம், இதை நம்ம எரிச்சிருவோம்னு சொல்லிட்டு இருக்கிற பொருள் எல்லாம் போட்டு அதை எரிக்க ட்ரை பண்றான். அந்த புத்தகம் எரியலை. என்னடா இது இந்த புத்தகம் எரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போயிட்டான். பயந்து போயிட்டு ஐயோ இந்த புத்தகமே நம்மளுக்கு வேணாம், நம்ம சர்ச்சில் எத்துமே குத்துறோம்னு சொல்லிட்டு அங்கிருந்து அந்த புத்தகத்துக்குமே அங்க சர்ச் ஃபாதர் கிட்ட இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த புத்தகமே எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு அங்க கொடுத்துட்றான். சோ இந்த புத்தகம் இங்கிருந்து தான் மறைஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அவன் இந்த ஊரை காலி பண்ணிட்டு வேற ஊருக்கே போயிட்டான். ஸோ இதை நான் படித்த உடனே எதுக்குப்பா வம்பு, தேவையில்லாம எதனா படிச்சு எதனா வந்து அதான் சொல்லுவாங்கல்ல ஒரு பழமொழி, வேலியில போன ஓன நேரத்து வேட்டியில விட்ட கதையா, எதனா படிச்சு எதனா வந்துச்சுன்னா, நான் ஆல்ரெடி இது ரெக்கார்ட் பண்ணும்போது 11:30 மணி. ஸோ இந்த டைம்ல வந்து எதனா வந்துச்சுன்னா ஐயோ எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தை படிக்கிற எண்ணத்தையே நான் விட்டுட்டேன். ஆனா நிறைய பேர் என்ன நம்புறாங்க அப்படின்னா பேய் இருக்கு அப்படின்னு. சில டைம் எனக்கு கூட தோணும், இருக்கிறதுக்கு வாய்ப்பு கூட இருக்கு. ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் பேயெல்லாம் பார்த்தது இல்லை, அந்த பிரசன்ஸை வந்து நான் உணர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. உங்க வாழ்க்கையில அந்த மாதிரி எதனா ஒரு வித்தியாசமான அனுபவத்தை நீங்க அனுபவிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல போடுங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு நானும் தெரிஞ்சுப்பேன். ஓகே, இந்த வீடியோ எண்டுக்கு வந்துருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு 100 லைக்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இதை விட மோசமான இன்னொரு புக் இருக்குது, அதை பற்றி அடுத்த வீடியோவில் போடுறேன். பாய்.